ஹாய், நான் இன்னைக்கு வந்து இறால் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அதுக்காக 1 kg வந்து இறால் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா, கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லேயே இப்போ ப்ரிப்பேர் பண்ணது, புளிப்பில்லாத தயிர், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற பிரியாணி மசாலா, கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது. இதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வந்து நெய், நான் நெய்லயே தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் இன்னைக்கு, ஓகேங்களா. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 லெமன் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அப்புறம் இந்த கப்ல 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அதுல 4 கப்பு தண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. 4 கப்பு தண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. அப்புறம் நம்ம வந்து அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம், தாளிக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பிரியாணி எப்படி பண்ணலான்னு பாப்போமா. தவா அடுப்புல வச்சிருக்கேன். தவாவை சூடாகட்டும், அதுக்கப்புறம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து தவா வந்து சூடாயிடுச்சு. நம்ம இப்ப நெய் ஆட் பண்ணுவோமா. அதுக்காக ரெண்டு இந்த குழிக்கரண்டியில 2 இது வந்து நெய் ஆட் பண்ணுவோம். இன்னும் நெய் லாஸ்ட் ஃபைனலா டச்சுக்கு தேவைப்படும், ஓகேங்களா. இது தாளிக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுருவோமா. 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனி, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து கிராம்பு ஒரு 5 எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அதை போட்டுருவோம். அப்புறம் வந்து ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் வந்து டொமேட்டோவும் பச்சை மிளகாயும் போட்டுருவோம். இது வந்து ஃப்ரை ஆகுறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் போடுவோம். அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்க மஞ்சள் தூளை போட்டுருவோம். ஃப்ரை ஆகட்டும் நல்லா. பாத்தீங்களா, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். நான் ஜாஸ்தியாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன், ஓகேங்களா. இனி வந்து 1 கைப்பிடி புதினாவும் மல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கேன். அது 2 ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை போடுவோம். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சிருக்கேன், அது போடுவோம். மல்லி பவுடரு, ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா, அதை போடுவோம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் தான் போட்டேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து 1/2 கப் வந்து தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திடுவோம். கொஞ்சமாக தான் புளிப்பு தேவை. ஹஸ்பண்டுக்கு வந்து புளிப்பு ரொம்ப பிடிக்காது. பிரியாணிக்கு நார்மலா புளிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். 1/2 லெமன். அப்புறம் வந்து எடுத்து வச்சிருக்க எறாவை போட்டேன், ஓகேங்களா. இந்த பதத்துல வந்திருக்கு. இனி தண்ணி விடும், கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம், மூடி வைப்போம், ஓகேங்களா. அப்புறம் இந்த கப்பால 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ தண்ணியை ஊற்றிடுவோமா. நான் வந்து அரிசியை ஊற போட்டிருந்தேன், அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி. 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்ப நம்ம சால்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் சால்ட் போடுவோமா. இப்ப ரைஸுக்கெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் சால்ட் போடுவோம். மொத்தமா இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சால்ட், ஓகேங்களா. 1/2 kg பிரியாணிக்கு, எறா பிரியாணிக்கு 2 ஸ்பூன் சால்ட் போடணும், ஓகேங்களா. பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நம்ம அரிசியை போட்டுருவோமா. பாருங்க, அரிசி ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்ப வந்து நல்லா வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து தம் போட்டுருவோமா. அதுக்கு நான் ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அதை மேல வச்சிருக்கேன், ஓகேங்களா. டைட்டா தான் இருக்கும், ஓகேங்களா. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போமா. பாத்தீங்களா,
தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, அழகா இருக்கு. ஓகேங்களா, நல்லா கிண்டி கொடுக்க கூடாது. ஓகேங்களா, இனி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, மேல் டாப்ல ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, நம்ம லைட்டா ஒரு கிண்டி கொடுப்போமா, இனி சூப்பராக கிடைச்சிடும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஓகேங்களா, அப்புறம் எக் வந்து நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுருவோமா. அதை நான் பிரியாணியில் போட்டால் இனி ஒரு டேஸ்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் போட்டேன். ஓகேங்களா, நமக்கு அழகான பிரியாணி கிடைச்சிருச்சு. இதை நான் இப்போ இன்னைக்கான ரெசிபி வந்து எறா பிரியாணி, எக்கு, பாயில்டு எக்கு ப்ளஸ் வந்து ரைத்தா பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லும் பாருங்க. ஓகேங்களா, பாய்.